எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் விபத்திற்குள்ளான பேருந்தில் பயணித்த பயணிகளை மீட்க முயன்ற ராணுவ உறுப்பினர்கள் 2 காயமடைந்துள்ளனர். ராணுவ உறுப்பினர்கள் கயிறுகளை பயன்படுத்தி பள்ளத்தாக்கில் இறங்க முயன்ற போது காயமடைந்ததாக எல்ல போலீசார் தெரிவித்தனர். 2 ராணுவ உறுப்பினர்களும் சிகிச்சைக்காக பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த ராணுவ வீரர்களில் ஒருவர் விபத்து நடந்தபோது எல்ல கரடகொலவில் உள்ள தனது வீட்டில் விடுமுறையில் இருந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தியத்தலாவ ராணுவ முகாம் வீரர்களோடு மீட்பு பணியில் ஈடுபட்ட போது வழுக்கி விழுந்துள்ளார். இதன்போது கீழே இறங்க முயன்ற மற்றொரு அதிகாரியும் விழுந்து காயமடைந்துள்ளார். எல்ல வெள்ளவாய வீதியில் நேற்று இரவு இடம்பெற்ற பேருந்து விபத்திற்கு உதவுவதற்காக இலங்கை விமானப்படை தியத்தலாவ விமானப்படை சிடிஎஸ் விமான நிலையத்தில் ஒரு MI-17 ஹெலிகாப்டரையும் வீரவில விமானப்படை நிலையத்தில் ஒரு பெல் 412 ஹெலிகாப்டரையும் தயார் நிலையில் வைத்திருக்கின்றது. விபத்திற்குள்ளானவர்களை கொழும்புக்கு ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு செல்ல அல்லது தேவையான மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவ இந்த ஹெலிகாப்டர்கள் தயாராக உள்ளதென விமானப்படை உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை இடம்பெற்ற பேருந்து விபத்தோடு தொடர்புடைய ஜீப் வாகன சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எல்ல பகுதியிலிருந்து வெள்ளவாய நோக்கிச் சென்ற பேருந்து எதிரே வந்த ஜீப்பில் மோதி கவிழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர்.